முக்கிய செய்தி. மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியா பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் பாஸ்கரனும் இணைந்திருக்கிறார். பாஸ்கரன், ஒரு ஆலோசனைக்கு பிறகு கூடிய சீக்கிரம் இந்த வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில இப்ப சரியா அந்த 15ஆம் தேதி வரவு வைக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? மேலும் நிலவரத்தை பதிவு செய்யலாம். மே மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வங்கி கணக்குல வரவு வைக்கப்படக்கூடிய பணி என்பது தொடங்கி இருக்கிறது. 15ஆம் தேதி வழக்கமாக வங்கி கணக்குல மகளிர்களுக்கு 1,31,00,000 மகளிருக்கு 1000 ரூபாய் வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டு வந்தது. கடந்த திமுக ஆட்சியில இந்த தொகை என்பது வங்கி கணக்குல வரவு வைக்கப்படக்கூடிய தேதி என்பது 15ஆம் தேதியாக அறிவிக்கப்பட்டு அதனுடைய அடிப்படையில் அந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த பெண்களுக்கான மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வாக்குறுதியாக 2500 ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்தாலும் பெண்களுக்கான மாதந்தோறும் உரிமை தொகை வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை திட்டத்தின மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது. மே 2026 மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளுடைய வங்கி கணக்குல விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். இன்று காலை ஒரு 8 மணி அளவுல IDBI மற்றும் வங்கி கணக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மகளிர்களுக்கான அவங்களுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கப்படக்கூடிய பணி என்பது தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக ஒவ்வொருவருக்கு அந்த SMS மூலமாக அதை உறுதிப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளும் தமிழுக்கு தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 1,31,00,000 மகளிர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கடந்த ஜனவரி மாதம் இதே 15ஆம் தேதி அன்று வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டது. ஆனால் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்துக்கும் சேர்த்து 3000 ரூபாயும், அதே நேரத்துல 2000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு நிதியாக கடந்த திமுக ஆட்சியில அப்போதைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபாய் வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு தேர்தல் சந்திக்கப்பட்டது. தேர்தலில் தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்று அந்த திட்டத்துக்கான கால அவகாசம், மறுசீரமைப்புக்கான கால அவகாசம் தேவைப்படுகிறது என்ற தகவலை தெரிவித்திருந்தார். இதன் காரணமாகவும் விரைவில் வங்கி கணக்குல வரவு வைக்கப்படும் என்ற உறுதியும் கொடுத்திருந்தார். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தற்போது ஒரு சிலருக்கு SMS வந்திருக்கிறது. வங்கி கணக்குல 1000 ரூபாய் வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. 15ஆம் தேதி காலை 8-12 மணித்துறைகள்ல அந்த வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டிருக்கிறதாக SMS மூலமாக அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்துல தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் வங்கி கணக்குல வரவு வைக்கப்படக்கூடிய பணியும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முழுமையாக 1,31,00,000 பேருக்கும் இன்றைய தினமே அந்த வங்கி கணக்குல வரவு வைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வரக்கூடிய நிலையில தொடர்ந்து வங்கி கணக்குல வரவு வைக்கக்கூடிய பணி என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.